இதுதான் நான் சொல்ற அந்த அரசியல் நோய், அந்த கட்சியில இருக்க அரசியல் நோய். நோய்வாய்ப்பட்டவங்க உங்க கட்சிக்கு வராங்க. உங்க கட்சியில அடிப்படையில இருந்து உழைச்சவங்களுக்கு உத்தரவு கிடைக்குமா, உரிமை கிடைக்குமா? நான் சொல்ற அந்த அரசியல் நோய், அந்த கட்சியில இருக்க அரசியல் நோய். மதிநுட்பத்துடன் அவர் தெளிவாக அதை டயக்னோஸ் பண்ணி அந்த கட்சியில் இருந்தால் கண்டிப்பாக எதிர்காலம் இல்லை என்பதை அறிந்து இந்த கட்சி கண்டிப்பாக தமிழ்நாட்டை வளமான எதிர்காலத்தை நோக்கி வழிநடத்துமோ அந்த கட்சியில். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா அந்த கட்சியில் நோய்வாய்ப்பட்டு இருந்திருப்பாங்க போல. அந்த நோய்வாய்ப்பட்டவங்க தான் இப்ப தாவைக்கால சேர்றாங்க. அப்ப உங்க கட்சிக்கு பாதிப்பு வராதா? நோய்வாய்ப்பட்டவங்க உங்க கட்சிக்கு வராங்க, உங்க கட்சி பாதிப்பு வராங்களே. அந்த இருக்கிற இங்க பாருங்க, ஒரு நோய் தன்மை உடைய ஒரு வார்டுல இருந்து வெளியே வந்துட்டாங்க. விடுங்க, அவ்வளவுதான். சரி பண்ண போறோம் சார். இன்னொன்னு அங்க இருந்து வரக்கூடிய பெரும் புள்ளிகள் இப்ப முன்னாள் அமைச்சர்கள் வந்து சேர்றாங்க. ஆனா உங்க கட்சியில அடிப்படையில இருந்து உழைச்சவங்களுக்கு உத்தரவு கிடைக்குமா, உரிமை கிடைக்குமா? பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. கண்டிப்பாக நம்ம கட்சியில தலைவர் அவர்களும் பொதுச் செயலர் அவர்களும் தெளிவா சொல்லியிருக்காங்க, உழைச்சவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.